வணக்கம் மக்களே. அரசியல் களம் சூடாகும் இந்த தருணம். ஓபிஎஸ்ஸின் ஆலோசனை கூட்டம் தமிழக அரசியல் புதிய திருப்பமா என்ற இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியலில் தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கி உள்ளதனே சொல்லலாம். அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள இந்த நிலையில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தீவிர தேர்தல் மூடில் குதித்துள்ளன. பிரச்சாரம், பொதுக்கூட்டங்கள், நலத்திட்ட அறிவிப்புகள், கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனைகள், அடிப்படை அமைப்புகளை பலப்படுத்துதல் என அரசியல் நடவடிக்கைகள் வேகமெடுத்து வருகின்றன சொல்லலாம். இந்த அரசியல் பரபரப்புக்கு நடுவே அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கியுள்ள அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மீண்டும் கவனத்தின் மையமாகி உள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இந்த அமைப்பு கடந்த ஜூலை மாதம் திடீரென அந்த கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது. மேலும் தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து முக்கிய முடிவு அறிவிக்கப்படும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. தொடர்ந்து கோவையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்ததும் இந்த சந்திப்புகள் அரசியல் முக்கியத்துவம் கொண்டவை எனவும் பேசப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் நடைபெற இருந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டதும் அரசியல் சூழலில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெறும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டம் வரும் 23ஆம் தேதி என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை OMCA மண்டபத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அமைப்பின் அரசியல் எதிர்காலம் மற்றும் இறுதி முடிவு குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டம் தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் அதிகரித்துள்ளதனே சொல்லலாம். மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கியுள்ள இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று குரல் கொடுத்து வரும் OPS அவர்கள் தான் நடத்தி வந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை தற்போது கழகமாக மாற்றியுள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட OPS அவர்கள் பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறி வருவதோடு மட்டுமல்லாமல் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் ஒரு அமைப்பையும் செயல்படுத்தி வந்துள்ளார். அதிமுகவில் மீண்டும் தன்னை இணைத்து கொள்ள முடியும், இணைத்து கொள்வார் என்ற முனைப்பில் இருந்த OPS அவர்கள் அதில் எந்தவித முன்னேற்றத்தையும் காண முடியவில்லை. இதனால் தான் இந்த திடீர் முடிவு என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களை நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி இந்த மாதிரி தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.